2028 மனிதர்களை விண்வெளி சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறது சீன விண்வெளி நிறுவனம் ஒன்று. அது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விண்வெளி வீரர்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் விண்வெளிக்கு சுற்றுலா சென்று வரலாம் என்ற காலம் எப்போதோ வந்துவிட்டது. விண்வெளி சுற்றுலா என்பது ஒன்றும் புதிதல்ல. வழக்கம் போல் இதிலும் முன்னோடியாக இருக்கும் தேசம் அமெரிக்காதான். கடந்த 2001ஆம் ஆண்டிலேயே அமெரிக்காவின் பெரும் பணக்காரரான டென்னிஸ் டிட்டோ என்பவர் தனது சொந்த செலவில் விண்வெளிக்கு சுற்றுலா சென்று வந்துவிட்டார். தற்போது விர்ஜின் கேலக்டிக், ப்ளூ ஆரிஜின், ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் மக்களை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்து சென்று வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது சீன வணிக விண்வெளி நிறுவனமான CAS ஸ்பேஸ் தனது முதல் விண்வெளி சுற்றுலா பயணத்தை வருகின்ற 2028 துவங்க உள்ளது. ஒவ்வொரு 100 மணி நேரத்திற்கும் ஒரு ராக்கெட் சுற்றுலாவுக்கு என ஏவப்படும். ஒரு ராக்கெட்டில் 7 பேர் வரை அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தை போல் புவியின் வளிமண்டலத்துக்கும் விண்வெளிக்குமான எல்லை கோடு என அறியப்படும் கார்பன் கோடு வரை சென்று திரும்பி விடுவதுதான் இந்த பயண திட்டம். கார்பன் கோடு புவியின் கடல் மட்டத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த 10 நிமிட விண்வெளி பயணத்திற்கு வசூலிக்கப்படும் கட்டணத் தொகை எவ்வளவு தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பில் 2,35,00,000 முதல் 3,46,00,000 வரை வசூலிக்கப்படும் என்பதுதான் நம்மை தலை சுற்ற வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.